ஹலோ யூடியூப் ஃபேமிலி, வெல்கம் டு சுகன்ஸ் ஹோம். கூடிய சீக்கிரத்தில் விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது. அதுக்கு தனியாக சுண்டல் பிரசாதமெல்லாம் படைப்போம் இல்லையா? ஒட்டு மொத்தமாக ஒரே டைமில் நம்ம மோத்தக்கா பண்ணால் எல்லா வேலையுமே ஈஸியாக முடிஞ்சிடுங்க. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி தான். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி செஞ்சு அசத்திடுங்க. விநாயகரை இந்த மாதிரி குஷியும் படுத்திடுங்க. நம்ம பண்ண போகிறது கார கொழுக்கட்டை. எப்போவுமே கார கொழுக்கட்டைன்னா அதில் சின்ன சின்ன இன்க்ரீடியன்ஸ் போடுவோம். சுண்டல், பச்சை பயிரெலாம் தனித்தனியாக வேக வைப்போம்ல. இந்த மாதிரி ஒட்டுக்கா வேக வச்சு ஸ்டஃபிங்கை இந்த மாதிரி ரெடி பண்ணிங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சூப்பரான கொழுக்கட்டை வீட்டிலேயே ரெடி பண்ணிடலாம். நான் 2 கப்பு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். கடையில் விற்கிற கொழுக்கட்டை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் கொதிக்கிற தண்ணி கூட உப்பை சேர்த்து ஒரே ஒரு கப் நம்ம எதில் அளந்தோமோ அதுலேயே 1 கப் தண்ணி மட்டும் ஊற்றிக்கோங்க. இந்த மெஷர்மெண்ட்டே போதுமான அளவு. குழியை பறிச்சுட்டு 3/4 தண்ணியை அதில் ஊற்றிடுங்க. பாக்கி காவாசியை கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிடுங்க. ஏன்னா தண்ணி பத்தலைன்னா அப்புறம் சேர்த்திக்கலாம். ஒட்டு மொத்தமாக ஊற்றுனோம் அப்படின்னா நமக்கு மாவு பக்குவமே தெரியாது. சைடெல்லாம் ஸ்பூனை வச்சு நல்லா எடுத்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் தண்ணி பத்தலைன்னா கொஞ்சோண்டு சேர்த்திக்கோங்க. ஆனால் ஒரே ஒரு கப் மட்டும் இதுக்கு போதுமான அளவுங்க. நல்லா கலந்து விட்டு சூடு ஆறுனதுக்கு அப்புறம் கை வைங்க. கொஞ்சம் வெதுவெதுப்பான சூடு வந்தாலே போதும். கடைசியாக நெய் தடவி ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஊற வச்சுருங்க. மாவு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கை வச்சு அழுத்தி பாருங்கள். அதுலேயே தெரிஞ்சிடும். நம்ம கோடு போட்டால் கோடு நல்லா அழகாக வருது பாருங்கள். இப்போ சுண்டலும் பச்சை பயிரும் வெந்துருச்சு. அதை நம்ம 1க்கு 2 கொரப்பாக அரைக்க போகிறோம். நீங்கள் மிக்சியில் அரைச்சிங்கன்னா சும்மா பல்ஸ் மோடில் சுற்றி எடுத்தாலே போதும். பூர்ணம் இந்த மாதிரி ரெடி பண்ணி பாருங்கள். தனியாக சுண்டல் பச்சை பயிரெல்லாம் வேகவே வைக்க வேண்டியதில்லை. அரைச்ச சுண்டல் கலவையை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு மசாலாக்காக நான் 1 ஸ்பூன் ஜீரகப்பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள், கொஞ்சோண்டு சாட் மசாலா, 1/4 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சோண்டு சோம்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டாலே போதுங்க. இது நம்ம சேர்க்கும் போது நம்மளுக்கு ஜீரணத்துக்கு எந்த பிரச்சனையுமே வராது. கொத்தமல்லியை நல்லா பொடுசாக கட் பண்ணி சேர்த்துடுங்க. தேவையான அளவில் உப்பு போட்டு நல்லா வரன்னு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. தண்ணியே கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. இந்த மாதிரி பூர்ணமெல்லாம் ரெடி பண்ணும்போது தண்ணியெல்லாம் இருந்ததுன்னா நசன்னு ஆகிடும். இந்த மாதிரி உதிரியாக இருந்தால் தான் ஸ்டஃபிங் பர்ஃபெக்டாக இருக்குங்க. இந்த விநாயகர் சதுர்த்தி வரைக்கும் வெயிட் பண்ணவே வேண்டியதில் பூர்ணம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. சும்மாவே சாப்பிட்றக்கே சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் கொழுக்கட்டைக்குள்ளே வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கொஞ்சமாக மாவு எடுத்து அச்சில் நெய் தடவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டஃப் பண்ணிங்கன்னா எந்த இடத்துலையுமே ஒட்டாது. மாவை நல்லா உருண்டை பண்ணிவிட்டு அந்த கொழுக்கட்டை அச்சுக்குள்ளே வச்சு அமுத்திட்டு நடுவில் ஒரு ஓட்டையை போட்டுட்டு நம்ம ரெடி பண்ண ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சு அமுத்திடுங்க. மாவெல்லாம் வச்சுட்டு கடைசியாக ஒரு அழுத்தம் கொடுத்துருங்க. அப்போ தான் அதோட ஷேப்பெல்லாம் நமக்கு அப்படியே கிடைக்கும். கொழுக்கட்டை மாவை நல்லா அப்படியே அழுத்தி விட்டுட்டு கடைசியாக நம்ம பூர்ணத்தை ரெடி பண்ணோம் பார்த்தீங்களா, ஒரு கொழுக்கட்டை மாதிரியே பிடிச்சி உள்ள வைங்க. அப்போ தான் அது இறுக்கமாக பிடிச்சிக்கும். மாவெல்லாம் வெளியில் வராமல் ஈஸியாக இருக்கும். கடைசியாக மூடி மாதிரி பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வச்சு ஒரு அழுத்தம் கொடுத்துட்டிங்கன்னா நல்லாவே பேக் ஆகிடுங்க. நம்ம அந்த மோல்ட்லேருந்து ஓப்பன் பண்ணும்போது ஒட்டவே ஒட்டாது. சைடில் மட்டும் நம்ம கீயை நல்லா அப்ளை பண்ணாலே போதும். பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி ஸ்பெஷலான ஒரு மோத்தக் செஞ்சு பாருங்களேன். வீட்டில் இருக்கிறவங்களாம் சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க. பிரசாதம் படைக்க தனித்தனியாக எதையுமே ரெடி பண்ண வேண்டியது இல்லைங்க. அட் அ டைமில் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். சட்டுன்னு நமக்கும் வேலை முடிஞ்சிடும். இந்த மோத்தக்கு இப்படி பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள கண்டிப்பாக சொல்கிறேங்க மிச்சமே இல்லாமல் சாப்பிட்ருவாங்க. அவ்வளோ டேஸ்டியான மோத்தக். கடைசியாக கொத்தமல்லியை லைட்டாக மேலே வச்சுருக்கேன் அந்த வாசனைக்காக. ஸ்டீம் பண்ணும்போது எப்போவுமே தண்ணி ஊற்றிட்டு கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் மோதகம்லாம் எடுத்து வச்சுருங்க. அப்போ தான் மோதகம்லாம் களையாமல் அப்படியே இருக்கும். ஒன்றா எடுத்து வச்சுருங்க. ரொம்ப டம்ப் பண்ணி எடுத்து வைக்கக்கூடாது. ஏன்னா அப்போ மாவு வேகாமல் போயிடும். ஒரு 20 நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சாலே போதுங்க. அது வேகவே வாசனை சும்மா கமன்னு இருக்கும். இந்த மாதிரி மோத்தக்கு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்து அசத்திடுங்க. அதோட பூர்ணமே சும்மா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. 10 நிமிஷம் போதும் இந்த மோத்தக் பண்ணுறக்கு. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கொழுக்கட்டையெல்லாம் வீட்டில் செஞ்சு கொடுத்து அசத்திடுங்க. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸிங்க. வெறும் 10 நிமிஷம் நம்ம கையில் இருந்தாலே போதும். எதுவுமே கஷ்டப்படாமல் ஈஸியாக வீட்டில் மோதகம் பண்ணிடலாம். கொழுக்கட்டை இவ்வளோ சிம்பிளான ஒரு ரெசிபியாக இருந்ததுன்னா யார் வேணால் செய்யலாம். பிகினர்ஸ்க்கெல்லாம் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கொழுக்கட்டை என்ன ஃப்ளேவரில் பண்ணுறதுன்னு யோசிக்கிற உங்கள் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை அனுப்பிச்சி விட்ருங்க. ரொம்ப சூப்பர் அண்ட் சிம்பிளான கொழுக்கட்டை ரெடிங்க. அதுவும் இன்ஸ்டண்ட்டாக 10 நிமிஷத்தில். இனி விநாயகர் சதுர்த்தி வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். டக்குன்னு ரெசிபியை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க.